ஒரு ஜாதகத்திலீங்க லக்னத்துக்கு 5ஆம் பாவகத்தினுடைய அதிபதியும் குருவும் சேர்ந்து லக்னத்துக்கு 6ஆம் பாவத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 8ஆம் பாவத்திலேயோ அல்லது லக்னத்துக்கு 12ஆம் பாவத்திலேயோ மறையாம வேற இடங்கள்ல மற்ற இடங்கள்ல இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ஜாதகருக்கு யோகமான குழந்தைகள் பிறப்பார்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த 5ஆம் பாவம் வந்து புத்திரஸ்தானம். குரு புத்திரத்துக்கு காரகம் வைக்கிறவர். அது எந்த லக்னமா இருந்தாலும் சரிங்க, யாருடைய ஜாதகமா இருந்தாலும் சரி, இது ஆண் ஜாதகமா இருந்தாலும் சரி, அது பெண் ஜாதகமா இருந்தாலும் சரி, லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் புத்திரஸ்தானம், குரு புத்திரத்துக்கு காரகம் வைக்கிறவர். இந்த அமைப்புல புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திரத்துக்கு காரகம் வைக்கக்கூடிய குருவும் சேர்ந்து லக்னத்துக்கு 6லயும் 8லயும் 12லயும் மறையாமல் இருக்கிற போது அவர்களுக்கு யோகமான குழந்தைகள் பிறப்பார்கள். இதுல இன்னொரு சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 5ஆம் பாவகம் பூர்வீக புண்ணியத்தையும் குறிக்கக்கூடிய பாவகம். சரிங்களா? குரு ஆன்மீகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த அடிப்படையில பூர்வீக புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஆன்மீகத்துக்கு காரணமான குருவும் சேர்ந்து இருக்கிறங்கிறது அந்த ஜாதகத்துல இன்னொரு மிக அற்புதமான யோகமான சிறப்பு. சரிங்களா?